ஆடியன்ஸ் வந்து புது நடிகர்கள் நடித்தா வரமாட்டாங்க, பெருசாக படம் பார்க்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு 3வது நாள் வந்து நான் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஆடியன்ஸ் எல்லாம் தேட்டருக்குள்ளே வந்திருக்காங்க. கலைஞர் வசனம் எழுதி திரும்பிப்பார் என்ற ஒரு படம் திரைக்கு வந்தது அந்த நாளில். இந்த நாளில் இன்றைக்கு வந்திருக்கிற திரும்பிப்பார் படம் டெய்லி லைக் ஆன்லைன் ஸ்கேம் விட இப்போ லைக் ஆஃப்லைன்ல ஒரு பேஷண்ட் எப்படி ஸ்கேம் பண்றாங்கன்ற மாதிரி சவுண்ட் அண்ட் பிஜிஎம் எஃபெக்ட் வந்து ஃபேண்டாஸ்டிக்கா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல நல்ல ஒரு ட்விஸ்ட் இருந்துச்சு. ஸ்டார்டிங்ல அப்படியே த்ரில்லிங்கா கொண்டு போனாங்க. நெகட்டிவ் அது எல்லா படத்துலயுமே இருக்கும் நெகட்டிவ், அதை நம்ம வந்து சொல்ல முடியாது. நீங்க படத்தை பாருங்க உங்களுக்கே புரியும். பிரில்லியன்ட் ஆக்டிங்னு சொன்னா வில்லனோட ஆக்டிங், ஐ மீன் அந்த சைக்காட்ரிக் பேஷண்ட் அந்த வில்லனோட ஆக்டிங் சூப்பர் பிரில்லியண்டா இருந்துச்சு. கிரி வந்துட்டு பயங்கரமா ஆக்ட் பண்ணியிருக்காரு, நல்லா மிரட்டியிருக்காங்க செகண்ட் ஹாஃப்ல. தமிழ் திரையுலகத்திற்கு கிரி என்கிற ஒரு கெத்தான வில்லன் கிடைத்து விட்டார். அவரை நான் அறிமுகம் செய்கிறேன். திரும்பிப்பார் படம் பார்த்தேன். திருப்பியும் வந்து பார்க்க தூண்டி இருக்கிற படம் திரும்பிப்பார் படம். படம் நல்லா இருந்துச்சு. சூப்பர் குட் ஃபிலிம் மூவி தான். ஓகேங்களா, நல்லா இருந்துச்சு. படம் சூப்பரா இருக்குங்க, ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஃபுல்லா காமெடி தான். செகண்ட் ஹாஃப் வந்து த்ரில்லர் பிளஸ் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாமே இருந்துச்சு. மூவியோட கோர் வந்து யங் ஜென்ரேஷனுக்கு ட்ரக்ஸ் யூசேஜ் வந்து அவ்வளோ இருக்கக்கூடாது, அந்த மாதிரியோட நல்ல ஸ்டோரியோட இருந்துச்சு. ஆக்டிங் லெவல் எல்லாமே எல்லா ஆர்டிஸ்டும் வந்து பர்ஃபெக்டாக அவங்களோட இதில் பண்ணியிருக்காங்க. சவுண்ட் அண்ட் பிஜிஎம் எஃபெக்ட் வந்து ஃபேண்டாஸ்டிக்காக இருந்துச்சு. அண்ட் சாங்ஸ் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. ஓகே, மியூசிக் எல்லாமே எனக்கு பிடிச்சிருந்தது. கலைஞர் வசனம் எழுதி திரும்பிப்பார் என்ற ஒரு படம் திரைக்கு வந்தது அந்த நாளில். இந்த நாளில் இன்றைக்கு வந்திருக்கிற திரும்பிப்பார் படம் ஒரு திகிலும் விறுவிறுப்பும் நிறைந்த காட்சிகள் உள்ளடக்கிய படம். ஒருமுறை பார்த்தால் திருப்பியும் பார்க்க வேண்டும் என்று நம்மை தூண்ட வைக்கிற படம். அதனுடைய தயாரிப்பாளர் நண்பர் கிரி அவர்கள் இந்த படத்தில் நடித்திருக்கிறார்கள். தமிழ் திரையுலகத்திற்கு கிரி என்கிற ஒரு கெத்தான வில்லன் கிடைத்து விட்டார். அவரை நான் அறிமுகம் செய்கிறேன். அதில் நானும் நண்பர் என்னுடைய நீண்டகால நண்பன் அரும்பாக்கம் NS விஜயனும் இந்த படத்தில் பங்கெடுத்திருக்கிறோம். ஒரு பொழுதுபோக்கி மகிழ்வதற்காக மட்டுமல்ல, நவீன சினிமாவில் தடம் பதிக்கிற சினிமாவாக திரும்பிப்பார் படம் இடம்பெறும். நானும் என்னுடைய ஆரியர் தம்பி புதுவேல் சுப்பிரமணியனும் பழனியும் இந்த படத்தை பார்த்து பரவசமடைந்தோம். இதற்கு உங்களை போன்ற வலைத்தளத்தில் இருக்கிறவர்கள் கொஞ்சம் இந்த படத்திற்கு முகம் தந்தால், முகவரி தந்தால், திரும்பிப்பார் படம் தமிழ்நாட்டு திரைப்பட உலகத்தில் எல்லோரையும் திரும்பி பார்க்க வைத்த படமாக இடம்பெறும் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஆகவே இதற்கு நீங்கள் வெளிச்சம் தர வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன். மன்னர் காலத்தில் பயன்படுத்தின அந்த நிழல் நடை ஷேடோ வாக்கை பயன்படுத்தி ஸ்கிரீன் பிளே பண்ணியிருக்காங்க. ரொம்ப அருமையாக இருக்குது. ஹீரோயின் ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காங்க. செகண்ட் ஹாஃப்ல நல்ல ஒரு ட்விஸ்ட் இருந்துச்சு. ஸ்டார்டிங்ல அப்படியே த்ரில்லிங்கா கொண்டு போனாங்க. நடுவில் கொஞ்சம் காமெடிஸும் வந்துச்சு. அப்படியே செகண்ட்ல அப்படியே ட்விஸ்ட் வேற மாதிரி மாறிடுச்சு. நாங்க ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்துட்டு இருந்தோம், பட் அது அப்படியே கம்ப்ளீட்டா வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த ஸ்டோரியோட பாயிண்ட் வந்து யங் ஜென்ரேஷனுக்குள்ள பாஸ் ஆயிடுச்சுன்னா நல்லா இருக்கும். அவ்வளவுதான், ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஃபுல்லா காமெடி ஜானர் அந்த மாதிரி போச்சு. செகண்ட் ஹாஃப் நல்லா த்ரில்லிங்கா போச்சு. நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருந்துச்சு. கிளைமேக்ஸ் வந்து ஒரு ஹெவி ட்விஸ்ட் கொடுத்துருந்தாங்க, நல்லா கொடுத்துருந்தாங்க. படம் சூப்பரா இருந்தது. ஆக்ட் பண்ணவங்க எல்லாருமே பிரில்லியண்டா ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. நிறைய ஸ்கேம்ஸ்ல எப்படி பண்றாங்க அப்படி பத்திலாம் நிறைய சொல்லியிருந்தாங்க. பிஜிஎம் செம்மையா இருந்தது, பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் செம்மையா இருந்தது. நமக்கே நம்ம கூடவே இருந்து நம்ம எப்படி ஸ்கேம் பண்றாங்க, எப்படி ஒருத்தவங்களை யூஸ் பண்ணி ஸ்கேம் பண்றாங்க அப்படின்றது காட்டியிருந்தாங்க. கிரி சார் ரொம்ப ஒரு சைக்கோத்தனமா நல்லா நடிச்சிருக்காப்ல. கண்டிப்பா அவரோட நடிப்பு ரொம்ப பாராட்டணும். பிரில்லியன்ட் ஆக்டிங்னு சொன்னா வில்லனோட ஆக்டிங், ஐ மீன் அந்த சைக்காட்ரிக் பேஷண்ட் அந்த வில்லனோட ஆக்டிங் சூப்பர் பிரில்லியண்டா இருந்துச்சு. பிளஸ் ஹீரோயினோட ஆக்டிங்கும் ஹெவியா இருந்துச்சு, நல்லா இருந்தது. மற்றபடி டெக்னிக்கலாக மியூசிக்கு சவுண்ட் எஃபெக்ட்டு டெக்னிக்கலாக எல்லாருமே அவங்கவுங்க ஒர்க்கு சூப்பராக நல்லா பண்ணியிருக்காங்க.
ரொம்ப அருமையாக இருக்குது பார்க்கறதுக்கு. படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் அந்த பேஸ் வந்து நல்லா கிரியேட் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஹாஃப்ல தான் ரியல் அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் இருக்குது. கிரி வந்துட்டு பயங்கரமாக ஆக்ட் பண்ணியிருக்காரு, நல்லா மிரட்டியிருக்காங்க செகண்ட் ஹாஃபில். ஸோ ஓவரால் இட்ஸ் அ குட் வாட்ச் ஃபிலிம். கதை ஐ திங்க் பார்த்தா அது நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்குது. ஸோ நல்லா இருக்கு ஸ்க்ரீன். இது ஸ்கேம் பத்தின படம் தான். அண்ட் ஹவு டு யூஸ் அ சைக்காட்ரிக் பேஷண்ட், எப்படி சைக்காட்ரிக் பேஷண்ட் இருந்து நீங்க எப்படி யூஸ் பண்ணிப்பீங்க, அதை வந்து எப்படி ஸ்கேம் பண்ணுவாங்க. ஒரு இப்போ வந்து மற்ற இடத்துல ஆன்லைன் ஸ்கேம் பண்றாங்க, இது வந்து கூடவே இருந்து எப்படி ஸ்கேம் பண்றாங்க அப்படின்றது ஒரு நல்ல ஒரு ட்விஸ்டா இருக்கிற மூவிஸாக தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா ஃபன்னியாக காமெடியாக இருக்குது. செகண்ட் ஹாஃப்ல த்ரில்லிங்கும் நல்லா சூப்பராக இருந்துச்சு. ஆக்டிங்லாம் சூப்பர், சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் நல்லா இருக்கு, பிஜிஎம்மும் நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு சைக்காட்ரிக் பேஷண்ட் வந்துட்டு எப்படி யூஸ் பண்ணி மணி எப்படி வந்துட்டு அவங்க ஸ்கேம் பண்ணாங்க. இப்போ டெய்லி ஆன்லைன் ஸ்கேம் விட இப்போ ஆஃப்லைனில் ஒரு பேஷண்ட் எப்படி ஸ்கேம் பண்ணுறாங்கன்ற மாதிரி ஸ்டோரி இருந்துச்சு. மியூசிக் சூப்பராக இருந்துச்சு. வேல்முருகன் சாரோட ஒரு பாட்டும் நல்லா இருந்தது. நல்லா இருந்துச்சு. அவங்களோட சீன் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. இல்ல மூவி ஃபன்னியாவும் இருந்தது. ஸ்டார்டிங் வந்துட்டு அண்ட் எண்டிங்ல வந்துட்டு நல்ல மாரலும் நல்லா இருந்துச்சு. இல்ல எல்லாருமே பார்க்க வேண்டியதுதான். ஸ்கேம் ஆகாம எப்படி இருக்கிறதுன்றது தெரிஞ்சுக்கிறது நல்லதுதான். நெகட்டிவ் அது எல்லா படத்துலையுமே இருக்கும் நெகட்டிவ், அதை நம்ம வந்து சொல்ல முடியாது. நீங்கள் படத்தை பாருங்க, உங்களுக்கே புரியும். கண்டிப்பா எல்லாரும் வந்து படத்தை பாருங்க, தியேட்டர்ல பாருங்க. நெகட்டிவ்னு பாத்தீங்கன்னா அந்த கேரக்டர்ஸ்ல வந்து பனிஷ் பண்ற அளவுக்கு பனிஷ் பண்ணணும். ஆனா ஃபுல் எல்லாரும் பனிஷ் பண்ணிருப்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ கொஞ்சம் வந்து இன்னும் கொஞ்சம் டீப்பா போய் யாரெல்லாம் தப்பு பண்ணிருக்காங்களோ அவங்களையும் பனிஷ் பண்ணியிருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அவ்வளவுதான். நெகட்டிவ்னு சொல்ல போனா அந்த கிளைமேக்ஸ்ல வந்து அந்த ஸ்கேம் பண்ணவங்கள நீங்க ஏதாச்சும் ஒரு இது பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். அவங்களுக்கு கொஞ்சம் தண்டனை கொடுத்துருந்த மாதிரி காமிச்சிருக்காங்க, இல்ல ஃபவுண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க, அந்த போலீஸ் வந்து ஃபைன் பண்ணியிருக்காங்க அந்த ட்விஸ்ட் அப்படின்னா நல்லா இருந்திருக்கும். மற்றபடி எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. யங் ஜென்ரேஷன் பிளஸ் ஃபேமிலி பார்க்கலாம், அவ்வளவுதான். ஆனா அதுல இருக்க ஸ்டோரி, அதுல இருக்க கோர் என்னன்னு மட்டும் புரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும். ஓவரால் படம் ஒர்த் தான். என்னுடைய படத்தினுடைய வெற்றியை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு சப்போர்ட்டா இருந்த என்னுடைய நண்பர்கள், எனக்காக வந்து என்னுடைய படத்தை ப்ரமோஷன் பண்ணதுக்காகவே எனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ண யூடியூபர்ஸ் நண்பர்கள் அத்தனை பேருக்கும் முதல்ல வந்து என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஆக்சுவலாக இன்னைக்கு வந்து 3வது நாள், வெற்றிகரமான நாள், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆடியன்ஸ் வந்து புது நடிகர்கள் நடித்தா வரமாட்டாங்க, பெருசாக படம் பார்க்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு 3வது நாள் வந்து நான் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆடியன்ஸ் எல்லாம் தியேட்டருக்குள்ள வந்திருக்காங்க. அதுக்கு முழுக்க காரணமாக இருந்த யூடியூபர்ஸ் சேனல்களுக்கும் எனக்கு நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பாக வந்து இன்னைக்கு வந்து அதாவது நேற்றை விட இன்னைக்கு வந்து ஒரு அளவுக்கு மக்கள் வந்து வந்திருக்காங்க. கண்டிப்பாக மேலும் வந்து இந்த படத்தை மறுபடியும் வந்து பார்ப்பாங்க, எனக்கு ஆதரவு கொடுப்பாங்கன்ற நம்பிக்கை வந்து ஆடியன்ஸ் மேல இருந்து நிறைய நம்பிக்கை உண்டு. கண்டிப்பாக எல்லாரும் வந்து படம் பார்க்கணும்னு என்னுடைய முக்கியமான வேண்டுகோளே அது மட்டும்தான். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா GV1 GV2 8 தோட்டாக்கள் இந்த 3 படத்துலையுமே ஹீரோவை நடித்த அண்ணன் வெற்றி அவர்கள் வந்து இந்த படத்தை பார்த்துருக்காரு. பார்த்துட்டு எனக்கு வாழ்த்துக்கள் சொன்னார். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க, எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க, நீங்களும் நல்லா பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னார். அவருக்கும் இந்த நேரத்தில் நான் வந்து நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். தலைவர் நாஞ்சில் சம்பத் அவர்கள் வந்து இந்த படம் பார்க்க இன்னைக்கு வந்தார். படம் பார்த்துட்டு அவருடைய கருத்துக்கள் வந்து உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டாருன்னு நினைக்கிறேன். ரொம்ப அருமையான ஒரு விஷயத்தை அவர் வந்து சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நண்பர்கள் இந்த படம் பார்க்க வந்தவங்க அத்தனை பேருமே வந்து இன்னைக்கு ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. இந்த ரிவ்யூ கொண்டு போயிட்டு மக்கள்கிட்ட சேர்க்கறது நான் உயிருக்கு மேலாக நினைக்கிற யூடியூப் சேனல்கள் மட்டும்தான். என்ன மாதிரி இருக்கிற ஒரு ஏழ்மையான தயாரிப்பாளர்களை வளர்த்து விடுறது உங்கள் கையில் தான் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ஆதரவு கொடுப்பீங்க நம்பிக்கையோடு தான் இந்த விஷயத்தை நான் மறுபடியும் உங்ககிட்ட வந்து இந்த 3வது நாளை கண்டிப்பாக 30வது நாள் 50வது நாள் உங்களோட கொண்டாடணும்னு ஆசையாக இருக்குது. அதுக்கு நீங்கள் ஃபுல் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களை ரொம்ப கையெடுத்து கூப்பிட்டு வேண்டி கேட்டுக்கிறேன்.